Hello friends, welcome to my channel unga boutique. இந்த வீடியோல எப்படி நம்ம ப்ளவுஸ்க்கு ஒரு சூப்பரான டோரி வித் ஹேங்கிங் வந்து மேக் பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 1 inch cloth எடுத்துட்டு ரெண்டு சைடு எட்ஜையுமே சென்டரை பார்த்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அதையும் அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா ரா எட்ஜஸ் எல்லாமே உள்ள சீல்ட் ஆகிடும்ல. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நாட் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நாட் வந்து எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸ்மால் சைஸ்லேயும் பிக் சைஸ்லேயும் நான் வந்து இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு இது காமிச்சிருக்கேன், இன்னொரு டோரி நீங்கள் இதே மாதிரி நாட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா, நாட் ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ எப்படி நம்ம ரெடிமேடில் வாங்கின அந்த ஹேங்கிங் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிஞ்சு போகாத அளவுக்கு எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறதை பார்க்கலாம். எனக்கு இந்த மாதிரி கீழே ஹேங்கிங்கில் மேலே வளைய மாதிரி இருக்குது. ஸோ அந்த இது வழியாக இந்த மாதிரி டோரியோட ஒரு எண்டை விட்டு இந்த மாதிரி நான் மேலே வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி மேலே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் நார்மல் நீடில் நீங்கள் இந்த க்ரீன் கலரில் நான் வந்து நாட் எடுத்திருக்கேன், இல்லை கோல்டு கலரில் எனக்கு டிசைன் இருக்குது. ஸோ நான் கோல்டு கலர் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து நார்மல் த்ரெட் எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட் கூட எடுக்கலை. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சேம் கலர் நீங்கள் க்ரீன் கலர் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட்டு அந்த த்ரெட்டை வச்சு ஒரு நாட் மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, நாட் மட்டும் போட்டு இப்போ அப்படியே எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே நம்ம அந்த ஊசி இருக்குல்ல, அப்படியே ஊசியை கட் பண்ணாமல் அப்படியே அந்த த்ரெட்டை ஃபுல்லாக நம்ம மடக்கி விட்டுருக்கோம்ல, அந்த எட்ஜு மடக்கி விட்ட அளவு வரைக்கும் ஃபுல்லாக நல்லா டைட்டாக வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர்லேயும் இது வந்து பிஞ்சு போகாது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட்டில் எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் நான் வந்து காமிச்சிருக்கேன். எனக்கு இப்போ த்ரெட் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எடுத்து ஒரு முடிச்சு போட்டுட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக நான் டைட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக நான் சுற்ற போகிறேன். ஓகே, நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நிறைய வந்து அப்கமிங்லேயும் வரும். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் நிறையா காம்போஸ், மாமா டாக்டர் காம்போஸ் போட்டிருக்கேன். சாரீலேருந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸும் டெஃபினட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு சூப்பரான ஆரி டிசைன் வித் நார்மல் ப்ளவுஸ் மாதிரி எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படின்றத வந்து நான் காட்ட போகிறேன் ஃப்யூச்சர். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அந்த நான் மடக்கி விட்டுருக்கோம்ல அது வரைக்கும் நல்லா டைட்டாக நீங்கள் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. நாட் கூட போடல, ஜஸ்ட்டு அந்த நூல் இருக்குல்ல அந்த நூலை மட்டும் அப்படியே சுற்றி எடுத்துக்கிறேன். அந்த நாட் மடக்கி விட்ட வரைக்கும் நீங்கள் எடுங்க. ஏன்னா நமக்கு ராய்ஸ் தெரியக்கூடாது. ராய்ஸ் தெரிஞ்சதுன்னா அது வழியாக நூல் பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நாட் போடுற வரைக்கும் கூட நூல் அது வரைக்கும் பிரிஞ்சு வந்தால் கூட அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல, ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் அந்த நான் மடக்கி விட்டுருக்கோம்ல அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக அந்த த்ரெட்டை வச்சு அப்படியே சுற்றி எடுத்துக்கணும். ஓகே, சுற்றி எடுத்துகிட்டு அப்படியே அகைன் ஒரு முடிச்சு வந்து நீங்கள் வந்து போட்டுக்கணும். சரியா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிசுறு இருந்ததுன்னா அப்படியே கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம கை படப்பட அது வந்து பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். ப்ளவுஸோட கிளாத்தில் தான் நான் வந்து பண்ணுறேன். ஸோ அதனால் பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குன்றதுனால നിങ്ങൾക്ക് எக்ஸ்ட்ராஸ் இருந்தது, பிசுறு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க நீட்டாக. நம்ம கை படப்பட அது வந்து பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். சரியா, ஓகே, இந்த மாதிரி நல்லா பொறுமையாக நீங்கள் வந்து இதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நாட்டும் எப்படி இன்விசிபிளாக நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து நான் போட போகிறேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரு முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஹேங்கிங்க்கு இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கிட்டு நான் அகைன் பாருங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது நான் எப்படி பண்ணுறேன்றதை சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் நம்ம போட்டிருக்க முடிச்சு கூட மறுபடியும் பிரிஞ்சு வராது. அந்த நாட்டில் அந்த ஊசியில் போடுறோம்ல அந்த நாட்டுக்கு ஃபினிஷ் பண்ணுற அந்த நம்ம நாட் போட்டுட்டு லாஸ்ட்டில் கட் பண்ணி விடுவோம்ல அந்த த்ரெட்டு கூட எப்படி நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத வரைக்கும் நான் வந்து காமிச்சிருக்கேன். சரிங்களா, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஓகே, அப்படியே நம்ம வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு நம்ம அப்படியே சுற்றி விட்டுருக்கோம்ல அப்படியே நமக்கு ஒரு 10 லேயர் 15 லேயராவது எப்படி சுற்றிருப்போம். நம்ம அந்த முடிச்சு போட்டுட்டு அப்படியே அந்த லேயர் வழியாக அப்படியே ஊசியை விட்டு எடுத்துடணும். சரிங்களா, அப்படியே அந்த முடிச்சு போட்டதோடு கட் பண்ணி விடாமல் அப்படியே அந்த லேயர்ஸ் வழியாக இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி ஊசியை வந்து மேலே நான் முடிச்சே போடல, ஜஸ்ட் அது வழியாக நூலை மட்டும் அப்படியே விட்டு எடுக்கிறேன். சரிங்களா, நூலை மட்டும் அப்படியே விட்டு எடுத்துட்டு நான் அதோட எட்ஜை அப்படியே நல்லா கட் பண்ணி விட்டுக்கிறேன். சரிங்களா, நம்ம இந்த த்ரெட்டோட லாஸ்ட் ஃபினிஷிங் கூட நமக்கு நல்லா உள்ள சீல்டாக இருக்கிறதுனால இது டெஃபினட்டாக அவ்வளோ சீக்கிரத்தில் பிரிஞ்சு வராது. சரிங்களா,
இது நீங்கள் கையிலையும் பண்ணிக்கலாம், இல்லை மிஷினில் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நம்ம கையில் பண்ணுறது நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கும். நீங்கள் கையில் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம முடிச்சு போடுறதுனால நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே கிடைக்கும். மிஷினில் போட்டோம் அப்படின்னா நல்லா டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு த்ரெட் வந்து எப்படி நான் காமிக்கிறேன், நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிச்சிருக்கேன். சேம் அதே மாதிரி இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கிறேன். ஓகேவா? மடக்கி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நாட் வந்து போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கிறேன் நான். அந்த இதுக்கு பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கணும். ஓகேவா? கரெக்டாக சுற்றி எடுங்க, நல்லா டைட்டாக சுற்றி எடுங்க. இந்த மாதிரி நம்ம saree பீஸ்லேயே சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கிட்டு அப்படியே அதே மாதிரியே முடிச்சு போட்டு எடுத்துக்கிட்டு அகைன் அந்த த்ரெட்டு வழியாக ஊசியை வந்து நான் விட்டு எடுத்துப்பேன். ஓகேவா? நீங்கள் இதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இது எப்படி அட்டாச் பண்ணுறது ப்ளவுஸில் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணும்போதே இது வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ டெஃபினட்டாக அதையும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃப்யூச்சரில். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள். உங்களோட இன்னொரு வீடியோவில் டெஃபினட்டாக நான் மீட் பண்ணுறேன். தென் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை டெஃபினட்டாக கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும். ஓகே, உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.